ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊதியூர் மலை முருகனோட சிறப்புகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊதியூர் மலை எப்படி வந்தது அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ராம லக்ஷ்மணன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அனுமன் சஞ்சீவனி மலையை எடுத்துகிட்டு வந்த போது, அதாவது ராம லக்ஷ்மணுக்காக தான் பார்த்திங்கன்னா அனுமன் சஞ்சீவனி மலையை எடுத்துகிட்டு வந்தார். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த சஞ்சீவனி மலையோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் விழுந்துருச்சு. அப்படி விழுந்த அந்த ஒரு பகுதி மலையை தான் நம்ம ஊதியூர் மலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இந்த மலையில் பார்த்திங்கன்னா, அதாவது 18 சித்தர்களில் ஒருத்தராக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய கொங்கண்ண சித்தர் அப்படிங்கிற சித்தர் தான் இந்த ஊதியூர் மலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தவம் செஞ்சுருக்காரு. ஸோ 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இல்லை, 800 ஆண்டுகள் ஒரு சித்தர் கொங்கண்ண சித்தர் இந்த கோயில் தவம் செஞ்சுருக்காரு. இதுவே இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். அதுக்கு